பிரபஞ்சவலி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் நபர் அவங்க ரெண்டு பேர்த்தோட கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து என்னவா இருக்குது, நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே. ஓகேயா? ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து என்னவா இருக்குது இந்த காதலுக்கு. ஓகே, காதலை பொறுத்து சூழ்நிலைகள் எப்படி போய் கொண்டிருக்கு, உங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்றதை நம்ம இந்த சைடு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் நபர்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து என்னவா இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலான்ட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த காதலை பொறுத்து உங்களுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் என்னவா இருக்குன்னா, மூமெண்ட் வந்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் உங்களுடைய இப்போ காதல் சூழ்நிலை வந்து இருந்துட்டுருக்கு. அதாவது நான் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், பட் வந்து இதுக்கான ஆக்ஷன் வந்து எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் மாட்டின்னு இருக்கலாம். ஓகேயா? ஸோ அதே மாதிரி நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்க பிரச்சனையிலையும் உங்களுக்கு ஒரு பதில் கொடுக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்து ஏற்பட்டிருக்கும் அப்படின்றாங்க. அது எதை பொறுத்து அப்படின்னா, இந்த காதலுக்காக நிறையவே போராடி போராடி இப்போ இந்த காதல் வந்து வேணும் அப்படின்னா கூட ஸ்திரமாக ஒரு பதிலையும் ஒரு படியையும் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு ஒரு லாக்கிங் மூமெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அப்போ இது நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, நீங்கள் உங்கள் நபர்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறது ஒரு காதலையும் ஒரு திருமணம் அப்படின்றதையும் தான் எதிர்நோக்கி பெரும்பாலுமே இந்த நபர்கள் கிட்ட வந்து நீங்கள் நெருங்கி இருப்பீங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பார்த்து இந்த நபர்கள் வந்து அதுக்கான மூமெண்ட் கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே லாக் ஆகிட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்க போனாலுமே கூட, ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலையுமே ஒரு முன்னேற்றம் அப்படின்றதே இல்லாமல் அப்படியே ஸ்டெக் ஆகி நிற்கிறத நாங்கள் பார்க்குறேன். ஏன்னா இந்த நபர்களை தாண்டி உங்களால் மூவ் பண்ண முடியாத அளவுக்கு இந்த நபர்களோட ஒரு ட்ரீம்ஸ் வந்து நீங்கள் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அதாவது நான் இப்படி தான் இருக்க போகிறேன், என்னோடய திருமணம் வந்து இப்படி தான் நடக்கும், இந்த நபர் தான் என்னுடைய துணை அப்படின்னு சொல்லி நிறையவே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுருப்பீங்க. ஓகே, அதனால தான் என்னமோ திரும்ப வந்து உங்களால் இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகவும் முடியல. அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு போனால் கூட இதை விட்டுட்டு அடுத்த கட்டத்தை வந்து நகர்த்த முடியலை அப்படின்றாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த நபர்களை அளவுக்கு அதிகமாக காதலிச்சிருக்கீங்க அப்படின்றதுனாலும் என்னமோ இந்த இடத்துல நான் நிற்பேன், இந்த நபர் இல்லாட்டியும் நான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி. இந்த நபர் எனக்கு வேண்டுமே வேணும், இவங்க தான் என்னோட வாழ்க்கை துணையாக வரணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க. நீங்கள் என்ன தான் இந்த நபர் உங்களை விட்டுட்டு புரிஞ்சு போயிட்டு நீங்கள் தனிமையில் இருந்தால் கூட இந்த நபர்களை நோக்கியே உங்களுடைய பார்வைகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் இந்த நபர்களையே பார்த்து கொண்டு தான் இருக்கீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, என்ன செய்வாங்கன்னு தெரியல, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள பத்தி நீங்க யோசிச்சு கொண்டே இருக்கீங்க. இல்ல இந்த நபர்கள பார்த்து கொண்டே இருக்கீங்க. நீங்க இந்த காதல்ல இந்த நபர் தான் என்னோட வாழ்க்கை துணை அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே அ எடுத்துக்கொண்டீங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி இந்த நபர்கள் வந்து உங்க கூட இருந்தாலும் சரி, இல்லைண்டாலும் சரி, இந்த நபர்கள் மட்டுமே என் துணையா வரணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய விதத்துல தான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வந்து உங்களோட சைடு வந்து போய் கொண்டிருக்கு. எல்லா எதிர்பார்ப்புமே இந்த நபர் வந்துட மாட்டாரா? இதுக்கு ஏதாவது வழி கிடைக்காதா? இவங்க என்ன பண்ணுவாங்களோ? அப்படின்ற ஏக்கமும், காதலும் இந்த இடத்துல அதிகமா இருக்கிறதையும் நான் பார்க்குறேன். அதாவது ஏங்கி போயிட்டு இந்த நபர பார்க்குறது, திரும்ப ஒரு நியூ பிகினிங் பண்ணா எப்படி இருக்கும்? இந்த நபர் வந்து கதைச்சிட்டா எப்படி இருக்கும்? அப்படின்ற கற்பனையிலே மிதக்கிறது அப்படின்ற மாதிரி நிறையவே இந்த நபர்களுக்காக நீங்க ஏங்கிக் கொண்டிருக்கீங்க. திரும்ப வந்துராதா? இந்த மேஜிக் மூமெண்ட் வந்துராதா? அப்படின்னு நீங்க நிறையவே எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த காதல பொறுத்து இந்த துணை தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. இப்போ உங்களோட சைடு வீட்டு சைடை கூட இதுக்கு நோ சொல்லியிருப்பாங்க, இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. இருந்தாலுமே கூட இந்த நபர்கள் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களுமே நோ தான் சொல்கிறாங்க. இருந்தாலுமே நீங்கள் இல்லை இவங்க தான் வேணும் அப்படின்னு எத்தனை பேர் எதிர்த்தாலும் இந்த நபர்களுக்காகவே நான் காத்து கொண்டிருப்பேன். என் காதல் வந்து இந்த நபர்களுக்கானது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இந்த நபர்களுக்கான ஒரு அதீதமான காதலை வச்சு இந்த நபர் வர்ற வழியை பார்த்து காத்து கொண்டிருக்க மாதிரி தான் இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் வந்து உங்களோட சைடில் வந்து போய்கொண்டிருக்கோங்க காதலை பொறுத்து. இப்போ உங்க நபரோட கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து எப்படி போயிட்டுருக்கு இந்த காதல பொறுத்து அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ இந்த காதல பொறுத்து இவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த காதலில் இந்த நபர்கள் வந்து ஏதாவது ஒரு டார்க் எனர்ஜிக்குள்ளே சிக்கி கொண்டிருக்கலாம். அப்போது இதிலேருந்து வெளிச்சம் ஒன்று கிடைக்குமா, நமக்கு ஒரு சன் வருமா அப்படின்னு இந்த காதலை நோக்கி இந்த நபர்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. அப்போது இந்த நபர்களை பொறுத்த மட்டும் இந்த காதலில் வந்து இப்போ உடனே ஒரு முன்னேற்றம் கொடுத்து உடனே ஒரு ஆக்ஷன் கொடுப்பாங்கன்னா இல்லை. ஏன்னா இந்த நபர்கள் வந்து அவங்களோட சைடில் ஒரு சில விஷயத்த வந்து தீர்க்கமாக பிடிச்சி கொண்டிருக்காங்க. மேபி உங்கள பத்தின ஒரு சில விஷயங்கள் இந்த நபர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட பண்ணி கொண்டிருக்கலாமோ!
இருக்கும். ஸோ அப்போ இவங்களுக்கு அதில் ஒரு தெளிவில்லை அப்படின்றதுனாலோ என்னமோ அந்த விஷயத்த வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கொண்டு இதுக்கு ஒரு தெளிவு கிடைக்காதா அப்படின்னு காத்து கொண்டிருக்காங்க. நீங்கள் இப்போ கதைக்க போகிறீங்க அப்படின்னா கூட டைரெக்டாகவே இந்த நபர்கள் வந்து உங்களை வந்து வார்த்தைகளால் காயப்படுத்துறது, இல்ல நீ வேண்டான்னு நினைக்கிற அப்படின்னு ஸ்ட்ராங்காவே உங்களோட முகம் பார்த்து சொல்றது அப்படின்ற மாதிரி டைரக்ட்டான வார்த்தைகள வீசுறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா வந்து இருந்திருப்பாங்க. ஓகே. அதாவது மறைக்க நான் எதுவும் விரும்பல. ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப் டெத்துன்னு நினைக்கிறேன். அப்படி இப்படி சொல்லி ஏதாவது சொல்லியிருக்கலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த நபர்களுக்கு உங்களுடைய காதல்ல ஒரு சில உண்மை தன்மை வந்து தெரிய வர மாட்டேன்து. அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து இந்த நபர்கள வந்து ஒரு அதல பாதாளத்துக்கு தள்ளி கொண்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட சைட்ல இருந்து கூட இப்படியான ஆக்ஷன் குடுக்குறதுனாலோ என்னமோ, இந்த நபர்களே திடீர்னு நான் ஒரு நியூ பிகினிங் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். காதல் புதிய தொடக்கத்துக்கு ஆசைப்படுறேன் இப்படின்றத வெயிட்டிங் மூட்ல வச்சு கொண்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. இந்த இடத்துல நியூ பிகினிங்காக காத்து கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது, மேபி அந்த சைடில் இருக்க நபர்கள் கூட இந்த நபர்களுக்கு ஏதாவது ஒரு பிளாக் மேஜிக் வந்து பயன்படுத்தியிருக்கலாம். ஸோ அதனாலோ என்னமோ இந்த நபர்கள் வந்து காத்து கொண்டே இருக்காங்க. உங்கள பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி இந்த நபர்கள பார்க்குறீங்களோ அதே மாதிரி அந்த நபர்களும் அந்த சைட்ல இருந்து பார்க்குறாங்க. பட் வந்து வார்த்தைகள் வந்து கோபமாக வருது அப்படின்ற ஒன்று தான் நாங்கள் பார்க்குறேன். உங்களுடைய இந்த ஞாபகங்களை வந்து இந்த நபர்கள் மிஸ் பண்ணக்கூடியதாக இருக்குமாம். அப்போது உங்கள பத்தின ஞாபகங்கள், நீங்க கூட இருந்தது, பேசின வார்த்தைகள் இதெல்லாம் அந்த நபர்கள் நினைச்சு பார்க்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, இவங்க ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்ல வந்து ரொம்ப ப்ளாக் ஆகி இருந்த நேரம் வந்து, நீங்க அந்த நபர்களுக்கு பண ரீதியா வந்து உதவி பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ, இப்போ வந்து எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லையே! நான் இப்படி ஒரு பிரச்சனையில சிக்கிக் கொண்டிருக்கேன். ஏன்னா, அவங்களோட சைடு வந்து அ காதல் இல்லாமலே இந்த நபர்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ள சிக்கியிருக்கலாம். ஸோ அப்போ, நீங்க இருக்கும்போது எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தது. நீ இல்ல அப்படிங்கும்போது எனக்கு இந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு பார்க்குறேன். அதாவது மைண்டில் வந்து நிறைய ஃபைட்டிங் எனர்ஜி, நியூ பிகினிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதுலேயும் ஃபைட்டிங் எனர்ஜி இப்படியே தான் போய்க்கொண்டிருக்கு. இந்த காதலை பொறுத்து இந்த நபர்களுக்கு ஒரு தெளிவில்லாத தன்மை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து நீங்கள் என்னவா இருப்பீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு செலிப்ரேஷன் மூமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் தள்ளப்படுவீங்க அப்படின்றாங்க. இது வந்து மேபி உங்களோட ஃபேமிலி சைடில் கூட இருக்கலாம். ஓகேயா. இப்போ நீங்கள் வந்து திருமண வயதை தாண்டி இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடிய கட்டத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. அப்போது இந்த உங்கள சுத்தி நிக்கிற நபர்களா இருக்கட்டும், உங்களோட ஃபேமிலியா இருக்கட்டும், கண்டிப்பா உங்களுக்கு திருமணம் இல்லன்னா உங்கள அந்த மாதிரி கோலத்துல பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியதா இருக்கும். அப்போ அவங்களுக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ, கண்டிப்பா இந்த இடத்துல உங்களுடைய திருமண பேச்சுவார்த்தைகள் கதைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ரொம்பவே அதிகமா இருக்கா. ஓகே. ஏன்டா உங்கள சுத்தி நிக்கிற நபர்கள் வந்து நீங்க அப்படியே கவலைப்பட்டு கொண்டிருக்குது, ஏங்கி கொண்டிருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த நபர்களும் தயாரா இல்ல. ஏன்னா நீங்க அவ்வளோ கவலைப்பட அந்த நபர்களுமே மேலுமே காயமடைகிறாங்க அப்படின்றதுனாலோ என்னமோ, இந்த இடத்துல ஒரு செலிப்ரேஷன் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஓகே. அதாவது திருமணம் அப்படின்னு நீங்களுமே இங்க ஒரு சில நபர்கள் வந்து மேபி இந்த நபர்கள் வந்து ஒவ்வொரு சில ஹர்ட்டிங் பண்ணுறது, இப்போ பிளானிங் பண்ணாலும் எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் இந்த நபர்கள் ஃபோக்கஸ் கொடுக்காம இருக்குது அப்படின்றதுனாலோ என்னமோ, இந்த சைடில் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து கண்டிப்பாக உங்களை சுற்றி நிற்கிற நபர்கள் வந்து உங்களை திருமணத்தை நோக்கி புஷ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ வரன் பார்க்குறது அப்படின்ற மாதிரி வரன்கள் உங்களுக்கு வந்து அமையறதுக்கான வாய்ப்பும் இருக்காம். ஓகே. அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து இதுதான் இருக்கும்போது உங்களுடைய காதல பொறுத்து. அப்போது உங்களுக்கு வந்து யார தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது ஒரு தீர்மானம் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து போவீங்க அப்படின்ற மாதிரி தான் அடுத்த கட்ட ஃப்யூச்சரில் வந்து இருக்குது. ஓகே. நீங்கள் வந்து கண்டிப்பாக முடிவெடுத்தாகணும் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து இப்போ அந்த நபர்களை காதலிக்கிறீங்க அப்படின்றதையும் தாண்டி உங்கள் சுற்றி நிற்கிற நபர்களுக்காக இந்த முடிவ எடுத்தாகணும் அப்படின்ற ஒரு கட்டத்துல போயிட்டு உங்கள நிறுத்துறதுக்கான வாய்ப்பும் இந்த இடத்துல அதிகமா இருக்கா. ஸோ அது மட்டும் இல்லாம, இப்ப இந்த நபர்களுக்காக நான் ஏங்கிக் கொண்டிருக்கேன் அப்படின்னு இருந்த நபர்களுமே கூட, உங்களோட வாழ்க்கைய பார்க்கணும், உங்களோட முன்னேற்றத்த பார்க்கணும். ஏன்னா இந்த விஷயம் முடிஞ்சிருச்சுல்ல. ஸோ நான் இதுக்காக ஏன் தனியா ஃபைட் பண்ணி கொண்டிருக்கணும்? நான் இழந்தத இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி, இங்க ஒரு சில நபர்கள் வந்து நியூ பிகினிங் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப நியூ பிகினிங் வந்து இன்னொரு லவ்வுன்ட்டுலாம் சொல்ல வரல. ஓகே. ஏன்னா இங்க யூனிவர்ஸ் வந்து லவ்வுலாம் சொல்லல. டைரக்ட்டாவே இவங்க வந்து இன்னொரு கல்யாணத்துக்கு நீங்க போவீங்க, ஒரு கமிட்மெண்ட்டுக்கு போவீங்க, ஒரு செலிப்ரேஷனுக்கு போவீங்க. உங்களோட வாழ்க்கைய நோக்கி நீங்க முன்னேறுவீங்க அப்படின்ற மாதிரி தான் நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து உங்களோட ஆக்ஷன் சைடு வந்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த மாதிரி ஆக்ஷன் தான் எடுக்க போறீங்க. அதே அவங்க என்ன எடுக்க போறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டெத் ஆகியிருக்கும். ஓகே. அப்போ இந்த இடத்துல இந்த நபர்கள் திருப்பி நீங்க வந்து ஒரு நியூ பிகினிங் பண்றீங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே இந்த நபர்கள் ஓடி வந்து உங்ககிட்ட ஒரு நியூ பிகினிங் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதாவது
இப்போ நீங்க இந்த நபர்களுக்கு ஒரு ஆன்சர் குடுக்கல, இந்த நபர் வந்து எனக்கு ஒரு பதிலே குடுக்கல அப்படின்னு தான் நீங்க ஒரு நியூ பிகினிங்க்கு போறீங்க. அந்த சிச்சுவேஷன்ல வந்து இந்த நபர்கள் எனக்கான ஒரு உறுதிய குடு அப்படின்னு சொல்லி நியூ பிகினிங் போற உங்கள தடுத்து நிறுத்தி மீண்டுமே ஒரு குழப்பத்துக்குள்ள தள்ளி, அந்த நேரத்துல ஒரு நியூ பிகினிங் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா கண்டிப்பா இந்த மாதிரி எனர்ஜி வந்து ஒரு 2, 3 வீக்ஸ்ல உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடியதா இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா ரொம்ப வேகமா வருது. இந்த நபர்கள் வந்து நீங்க வந்து இன்னொரு கல்யாணமோ, இன்னொரு விஷயமோ உங்களுக்கு பேசும்போது இந்த நபர்கள் இடையூறு செய்றதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல அதிகமா இருக்கு. ஓகே. ஏன்டா, நீங்க கூட இருக்கும்போது, இல்ல காத்துட்ருக்கும்போது இந்த நபர்களுக்கு உங்களோட வேல்யூ தெரியுதுல்ல, அதையே நீங்க கமிட் ஆகும்போது, இன்னொரு இடத்துக்கு போகும்போது, மூவ் ஆன் ஆகும்போது இந்த நபர்கள வந்து அத பொறுத்துக்கொள்ள முடியாத சிச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆகுது. அப்போ அந்த நபர்கள் பைத்தியம் பிடிக்கிறதையும் தாண்டி உங்க பின்ன வந்து ஓடி வர மாதிரி இருக்கு. அதாவது நீ வேணும் அப்படின்றதுல. ஓகே. அப்போ இந்த ஸ்டாப் ஆகியிருக்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நியூ பிகினிங் ஆகும் அப்படின்றதையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஓகே. அப்போ இந்த இடத்துல தீர்மானம் எடுக்க போறீங்க நெக்ஸ்ட் மூமெண்ட்ல அப்படின்னு யுனிவர்ஸ் சொன்னதுக்கான காரணம் இதுதான். இவங்களா இல்ல நியூ பிகினிங் நியூ பார்ட்னரா அப்படின்ற மாதிரி சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுவீங்க அப்படின்னு கூட இருக்கலாம். ஏன்னா இந்த நபர்கள் வந்து ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கும் இந்த நபர்களுக்கு ஒரு சிலருக்கு. ஓகே. நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் ஒரு சிலருக்கு வந்து திருமணம் ஆகியிருக்கும் அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஆகப்போகுது அப்படின்ற பட்சத்துல இந்த நபர்கள் வந்து திருமணம் எல்லாம் விட்டுட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை எண்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட ஓடி வரதுக்கான வாய்ப்பும் இந்த இடத்துல ரொம்பவே அதிகமாக இருக்கா. ஏன்னா, அந்த நபர்களுக்குமே நீங்க இல்லாம இருக்க முடியாது. பட் வந்து இங்க நிறையவே காலதாமதம் ஆகுது. ஓகேயா? காலதாமதம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே இழுத்து கொண்டே போகுது ஜவ்வு மாதிரி அப்படின்றதுனாலோ என்னமோ, இந்த இடத்துல வந்து இந்த நபர்கள் வந்து அம் நீங்க இன்னொரு பக்கம் மூவ் ஆகும்போது, "நீ இல்லாம இருக்க முடியாது" அப்படின்னு பைத்தியக்காரத்தனமா திரும்பவும் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ள வா அப்படின்னு கேட்குறது, பலவந்தமா உங்கள இழுக்கிறது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்றது இங்க ஸ்ட்ராங்லி வருது. ஓகே. இது வந்து யூனிவர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நபர்களால நீங்க மூவ் பண்றத வந்து ஏத்துக்கொள்ள முடியாது. அப்போ நீ காத்துட்டு இருக்க வரைக்கும் இன்னொருத்தருக்கு சொந்தம் என்று நினைச்சேன். பட் வந்து இப்போ என்னால முடியாது. நீ இப்ப எனக்கு வேணுமே வேணும் அப்படின்னு இந்த நபர்கள் அதிகபட்சமா எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ, அதாவது உங்களோட கல்யாணத்துக்கு உங்களோட சைட்ல இருந்து நீங்க ஒரு திருமணத்துக்கான ஒரு முடிவுகள வந்து எடுக்க போறீங்க. உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான முடிவுகள வந்து எடுக்க போறீங்க அப்படின்றது வந்து இங்க ஸ்ட்ராங்லி வந்து தெரியுது. ஓகே. உங்களோட திருமணத்துக்கான முடிவுகளை நோக்கி உங்களுடைய பயணம் வந்து தள்ளப்படுது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேயா? ஸோ, இதுதான் உங்களுக்கான ரீடிங். ஸோ, அந்த ரீடிங்ல மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லன்டா பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஸோ இதே போல இன்னும் ஒரு ரீடிங்ல நானும் உங்கள சந்திக்கிறேன். பாய். டேக் கேர்.